காலையில் எந்திரிச்சோனையுமே இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தலையை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஏகேயை போட்டு அடிக்கிறீங்கன்னு பார்த்தா அப்படி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு ஏகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பாங்கிற அந்த ஒரு ட்ரிங்க் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு ஆடு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க. இத்தனைக்குமே அது போஸ்டராக தான் வந்திருக்கு. இதே வீடியோலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. இப்போ என்ன பிரச்சனைனா, என்ன கலந்துருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியா என்ன பெனிஃபிட் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஆடுலேயே நடிக்கணும். அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் திடீர்னு இப்போ அவரோட ரேசிங்க்கு அது ஸ்பான்சர் புரியுது, அவரோட ரேசிங்க்கு ஸ்பான்சர் தேவைப்படுது, அதனால அவர் போய் விளம்பரத்தை நடிக்கிறாருலாம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு அந்த காருக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத விளம்பரத்தை நடிக்கிறதோட அவர் போய் இந்த மாதிரி இந்த வீல் விளம்பரம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலு, அப்புறம் பார்த்திங்கன்னா கார் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி விளம்பரத்தை நடிச்சிருந்தாலே யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இப்போ தேவையே இல்லாமல் வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன் எதுக்காக